சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தவர் தாங்க காந்திமதி அம்மா அவர்கள். ஏன்னா ஒரு கிராமத்து படம் சொல்லிட்டாலே இயக்குநர்களுடைய முதல் சாய்ஸ் காந்திமதி அம்மா அவர்கள் தான். அந்த அளவுக்கு வாயில வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவாங்க. இதனால அனைத்து தரப்பு ரசிகர்களையுமே கவர்ந்தாங்க. குறிப்பா தாய் குளங்கள்லாம் காந்திமதி அம்மாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாலே நமக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும். 16 வயதினிலே, மண்வாசனை, முதல் மரியாதை போன்ற படங்கள்லாம் அப்படியே ஒரு கிராமத்து பெண்ணாக பட்டையை கிளப்பி இருந்திருப்பாங்க. சும்மாவாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நினைத்தது முடிப்பவன் படத்துல அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இவங்களோட அறிமுகமானவங்க தான் மனோரமா அவர்கள். ஆனா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா காந்திமதி அம்மாவுக்கு இல்ல. மனோரமாவை விட சற்று வித்தியாசமான நடிப்பில் கலக்கக்கூடியவர் காந்திமதி அம்மா அவர்கள். அப்புறமா நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப உள்ள 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், மை டியர் பூதம் நாடகத்துல இந்த பாட்டி கலக்கி இருந்திருப்பாங்க. தன்னுடைய கவனம் முழுவதுமே சினிமால இருந்ததுனால இவங்க கடைசி வரைக்கும் திருமணமே செய்துக்கல. இவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே இவங்க அண்ணன், தம்பி, தங்கை, தங்கச்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து நல்லா செட்டில் பண்ணி விட்டுருக்காங்க.